ஹவுஸ் விஐடி வெல்லூர். ஆக்சுவலி இந்த இன்டர்வியூ வந்து பார்த்தோம்னா விஐடி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு கிளியர் ஐடியா. விஐடி வெல்லூரை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எந்த மாதிரியான ஒரு கேம்பஸ், யாருக்கான ஒரு கேம்பஸ்? நிறைய நல்ல பிளேஸ் ஆகும்னு நினைக்கிறவங்க. எதனால நீங்க ஃபர்ஸ்ட் விஐடி எடுத்தீங்க? வாட் இஸ் த ரீசன் டு சூஸ் விஐடி? இவ்வளோ காலேஜஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேட்கிறேன், விஐடில பாப்புலேஷன் அதிகம்னு சொல்றாங்க, உண்மையா? பாப்புலேஷன் அதிகம் தான். எல்லாத்துக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குதா ரோகன்? ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை தாண்டியும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக படிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். இதோட இம்பாக்ட் ஏதாவது இருக்கா பசங்களுக்கு? இதில் நெகட்டிவ் டிஸ்அட்வான்டேஜஸ் எதாவது இருக்கா? விஐடியில் வந்து ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 1 crore கரெக்டுங்களா? அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க, அவங்க என்ன டொமைன்ல பிளேஸ் ஆயிருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவங்க சிஎஸ்சி கோர் தான், 1 crore பேக்கேஜ். ரோகன், உங்களுக்கு இந்த விஐடி ட்ரிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணீங்க? அதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது? ஸோ அதை சொன்னீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சு. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் 2 years இங்கே 2 years அங்கங்கிற மாதிரி வெப்சைட்ஸில் கொடுக்குறாங்களே, அது எப்படி, அது உண்மையாகவே நடக்குன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறீங்க? நிறையா பசங்க ரீல்ஸு நிறையா ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறாங்க. ஈவன் நீங்களே நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் போட்டிருக்கீங்க. டிஸ்கிரைப் விஐடி வெல்லூர் கேம்பஸ் இன் 1 word. லிட்டரலா சொல்லணும்னா ஹெவன் தாங்க. நம்ம கோச்சிங்ல ஜாயின் பண்ணலான்னு பிளான் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, ஸோ வாட் இஸ் த சக்ஸஸ் ரேஷியோன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை மாதிரி நிறைய பசங்க நம்ம கோச்சிங்ல ஜாயின் பண்ணி உங்க கூட படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கோச்சிங் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, அதை பத்தின ஃபீட்பேக். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் அவர் சேனல், விஐடி வெல்லூர் கேம்பஸ்ல கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். விஐடி வெல்லூர் காலேஜ் எப்படி இருக்கு? ஒன் ஆஃப் த ட்ரீம் கேம்பஸா இன்னைக்கு நிறைய மாணவர்கள் இந்த கேம்பஸோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகுறாங்க. அதுல ஒரு சிலர் மட்டுமே இதை கிளியர் பண்ணி இந்த காலேஜ்ல சீட் அப்படிங்கிறது செக்யூர் பண்றாங்க. நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங்ல படிச்சு இன்னைக்கு ஒரு சீட்டை செக்யூர் பண்ணிருக்க ரோகன் அப்படிங்கிறவரு செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம கூட ஜாயின் ஆயிருக்காரு. இவர்கிட்ட விஐடி வெல்லூர் கேம்பஸோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இப்போ ரீசெண்டா டெவலப் பண்ணிருக்காங்க, காலேஜ்ல என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இன் அண்ட் அவுட் விஐடி வெல்லூரை பத்தி அவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட கோச்சிங்ல இருந்து விஐடி போயிருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு பெரிய லெவலில் எக்ஸ்போஷர் கிடைக்காதுங்கிறனால செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டா நம்ம இப்போ சூஸ் பண்ணி அவர்கிட்ட நம்ம கேட்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாட் ஒன்லி விஐடி வெல்லூர் கேம்பஸ், இனி தமிழ்நாட்டில் இருக்க அமிர்தா விஸ்வ வித்யாபீடம், எஸ்ஆர்எம் டீம்டு யூனிவர்சிட்டி, எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சிவநாடார் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி இருக்க டாப் மோஸ்ட் காலேஜஸும், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், அந்த மாதிரியான காலேஜஸும், சென்னையில் இருக்க சிஐடி சென்னை, ராஜலட்சுமி இன்ஜினியரிங், ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட், எஸ்ஆர்எம் ஈஸ்வரி, சவிதா இன்ஜினியரிங், இந்த மாதிரி இருக்க டாப் மோஸ்ட் காலேஜஸ்லையும் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். கோயம்புத்தூர் இருக்க டாப் மோஸ்ட் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். அட் த சேம் டைம் நீங்க நம்மளோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா விஐடி ட்ரிபிள் 2025க்கான கிராஷ் கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 20,000 rupees, 200 மணி நேரம் லைவ் கிளாஸ் வித் 5 ஃபுல் போர்ஷன் மார்க் டெஸ்டோட நம்ம கொடுக்குறோம். இந்த கிளாஸஸ் இன்னும் ஆரம்பிக்கல, போர்டு எக்ஸாம்ஸ் முடிஞ்சக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போறோம். மார்ச் 12 ஒரு பேட்சும் மார்ச் 26 ஒரு பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போறோம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட். இப்போ ரோகன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாரு இல்லைங்களா? ஸோ இவர் கோர் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கோச்சிங்லேருந்து படிச்சு தான் போனார். இந்த மாதிரி நீங்களும் விஐடி வெல்லூர் சென்னை கேம்பஸில் ஏதாவது ஒரு சீட் செக்யூர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக எஃபோர்ட் போட்டு நம்மளோட கோச்சிங்கில் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது கனவு நிறைவேறக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 11,999 அப்படிங்கிற ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆஃபர் ப்ரைஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. இந்த கேஷ் கோர்ஸ்க்கான என்டையர் டீடைல்ஸை நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவோம். My dear students and parents, let's welcome Rohan from BTech Computer Science Engineering, Vellore Institute of Technology, VIT Vellore, second year department. Hi Rohan. Hi. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரோகன். ஸோ ரோகன், ஹவுஸ் விஐடி வெல்லூர். ஆக்சுவலி இந்த இன்டர்வியூ வந்து பார்த்தோம்னா விஐடி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கணும். ஏன் விஐடி எடுக்கணும், விஐடி எடுத்தால் என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க, ஏன் நீங்கள் விஐடி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னை தான் நம்ம இந்த இன்டர்வியூவே கொண்டு போகிறோம். சரிங்களா? ஓகே ரோகன், உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஐடி கார்டை காட்டுங்க, அப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் நீங்கள் எங்கே படிக்கிறீங்க என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ விஐடி வெல்லூர் கேம்பஸ், ரோகன் ஹாஸ்டலர். ஓகே,
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் விஐடி வெள்ளூரில் தான் இவர் படிக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் ரோகன். ஸோ இந்த இவ்வளோ தூரம் உங்களோட டைமில் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவும் நமக்காகவும் ஜாயின் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எல்லாமே வந்திருக்க முடியாது. கண்டிப்பாக. எனிவே ரோகன், ஸோ ஹவு டு யூ சி விஐடி வெள்ளூரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எந்த மாதிரியான ஒரு கேம்பஸ், யாருக்கான ஒரு கேம்பஸ்? நிறைய நல்ல பிளேஸ் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கேம்பஸ். ஓகே, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபுல்லி ஃபிளெக்சிபிள் கட் சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்க படிக்க முடியும். அதோட அட்வான்ஸா நீங்க படிக்கலாம். லைக் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நீங்க நல்லா சூஸ் பண்ணி படிக்க முடியும். ஓகே, ஸோ ஃப்ளெக்ஸி லேர்ன் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஆமா. ஸோ இட்ஸ் மோர் சிலபஸ் ஓரியன்டா நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கு இல்லையா? ஆமா. ஓகே, ஸோ ரோகன், எதனால நீங்க ஃபர்ஸ்ட் விஐடி எடுத்தீங்க? வாட் இஸ் த ரீசன் டு சூஸ் விஐடி? இவ்வளோ காலேஜஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே காலேஜஸ் இருக்கு, SRM, சிவநாடார் யூனிவர்சிட்டி, அமிர்தா, இந்த மாதிரி எல்லாம் காலேஜஸ் இருக்கும்போது ஏன் விஐடி சூஸ் பண்ணீங்க? எப்படி இந்த ஒரு ஜேர்னி உங்களுக்கு கிடைச்சது? ஸோ 10th 12th படிக்கும் போது சீனியர்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க விஐடி பத்தி. ஓகே. ஸோ அதுல விஐடி போன ஒரு ஆசை இருந்துச்சு. பிளேஸ்மெண்ட், ஸோ NRF டாப் காலேஜ் கண்டிப்பா தெரியும்ல காலேஜ் பத்தி. டாப் ரேங்கிங் உள்ள காலேஜ். ஸோ அதுக்கப்புறம் 12th முடிச்ச அப்புறம் உங்கள்ட்ட ஆபீஸ்ல கோச்சிங் வந்தேன். ஸோ நீங்க ஹெல்ப் பண்ணி இங்க கொடுத்த கோச்சிங்னால இப்போ நான் இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ எந்த மாதிரி எல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க? காலேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்ல. அவ்வளவு பெரிய காலேஜ் இருக்கு. ஓகே. சோ லாட் ஆஃப் ஆப்பர்சூனிட்டிஸ் இருக்கு இதுல. ஓகே. சோ சொல்லுங்க. நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. நிறைய ஸோ ரோகன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கேம்பஸ்ல படிக்கிறாங்க இல்லையா? மற்ற காலேஜஸ்க்கும் விஐடிக்கும் கம்பேர் பண்ணா என்ன ஒரு விஷயம் விஐடியில் ஒரு அட்வான்டேஜா ப்ளஸ் பாயிண்டா நீங்க பாக்குறீங்க? அட்வான்டேஜ் பார்க்கும்போது பிளேஸ்மெண்ட்ஸ் தான் இங்க அட்வான்டேஜ். அப்புறம் வந்து கரிக்குலம் சிலபஸ் எல்லாமே மற்ற காலேஜோட இங்க டிஃப்ரெண்ட், டோட்டலா டிஃப்ரெண்ட் இங்க. ஓகே. ஸோ மற்ற காலேஜ் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவங்க வந்து இந்த சப்ஜெக்ட் இருக்குதுன்னா அதோட எக்ஸ்ட்ராவா இங்க போர்ஷன்ஸ் அடிஷனலா இருக்கும் இங்க. ஓகே. இந்த சிலபஸ் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே. நிறைய நாலேஜ் இன்னும் உங்களுக்கு கிடைக்கும் இங்க படிக்கும்போது. ஓகே. ஸோ ரோகன், நான் இன்னொன்னு கேட்குறேன். விஐடில பாப்புலேஷன் அதிகம்னு சொல்றாங்க, உண்மையா? பாப்புலேஷன் அதிகம் தான். எல்லாத்துக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குதா ரோகன்? ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே. கிடைக்குது. ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 3000 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2500 பேர் கன்ஃபார்மா கிடைக்கும். வாவ் சூப்பரான நம்பர்ஸ் இல்லையா? 2500 பேர் அப்படிங்கறப்போ ஃபைன். எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 2000 பேர் கண்டிப்பா ஆல்மோஸ்ட் ஒரு 3000 பேர் இருக்காங்கன்னா 2500 பேருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கிடைச்சிரும். இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் இந்த வெப்சைட்ஸ்ல நம்ம பாக்குற மாதிரியே பெரிய பெரிய ஆஃபர்ஸ்ங்கிறது கிடைக்குதா? கிடைக்குது. ஓகே. நீங்க என்ன பிளேஸ்மெண்ட் ஆஃபர் எய்ம் பண்ணி படிச்சிட்டு இருக்கீங்க? நானும் 1 CR தான் எய்ம் பண்ணிருக்கேன். 1 CR. வாவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரன்ஸ் கோச்சிங்க்கு வந்து நமக்கு என்கொயரி பண்ணும்போது விஐடி கண்டிப்பாக கிடைச்சிரும்ல, நான் இதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டு படிச்சிருக்கேங்கிற மாதிரி இந்த பையன் சொல்லியிருக்காப்புல. கிடைக்கும்பா, நீங்கள் நாம் கொடுக்குறத தாண்டியும் நீங்கள் படித்தாதான் உள்ளே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நானும் சொல்லியிருக்கேன். சரிங்கண்ணா, நான் படிக்கிறேன், ஆல்ரெடி நான் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பரவாயில்லையே, முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம கோச்சிங் இன்னுமே உங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி படித்து என்ன எய்ம் பண்ணாரோ அதே கோர்ஸை வந்து ஒரு உள்ளே ஜாயின் பண்ணிட்டாரு. எனிவேஸ் ரோகன், இப்போ விஐடிக்குள்ளே வரலாம். ஸோ விஐடியில் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை தாண்டியும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக படிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். இதோட இம்பாக்ட் ஏதாவது இருக்கா பசங்களுக்கு? இதில் நெகட்டிவ் டிஸ்அட்வான்டேஜஸ் எதாவது இருக்கா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைனா எவ்ரிதிங் இஸ் குட், கல்ச்சர் நல்லா இருக்கு, நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம், நிறைய கற்றுக்குறோம், அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல பாசிட்டிவாக சொல்லலாமா? இல்லை, பாசிட்டிவாகவே சொல்லலாம். மற்ற காலேஜ்ல நீங்க எப்பவும் தமிழ் பசங்க கூட தான் இருப்பீங்க. பட் இங்க வரும்போது நீங்க ஆப்வியஸா தமிழ்நாடு தான், இருக்கிறதும் தமிழ்நாட்டுல தான். ஒரு காலேஜ்ல வந்தே ஒரு ஃபாரின் கல்ச்சர் மாதிரி உள்ள இருக்கு. பிகாஸ் எல்லா கண்ட்ரில பீப்பிள்ஸும் இங்க இருப்பாங்க. வாவ் ஓகே. அவங்க இன்டராக்ட் பண்ணும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய நாலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. சோ விஐடில படிச்சா ஃபாரின்ல படிக்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இருக்கு. ஓகே. சோ நீங்க எல்லாம் அந்த பெர்க்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்றீங்க? என்ஜாய் பண்றேன். ஃபர்ஸ்ட் செம் போகும்போது கிளாஸ்ல 2 தமிழ் பசங்க இருந்தாங்க. ஓகே. நானும் இந்த பாயிண்ட் பட்டது 2 தமிழ் பசங்க தான் ஃபர்ஸ்ட் இயர்ல, ஃபர்ஸ்ட் செம்ல. ஓகே. சோ மிச்சம் இருக்க 68 மொத்த கிளாஸ் 70 பேர் இருப்பாங்க. சோ என்ன 2 பேர் அப்போ 68 ஆஃப் தம் வந்து அதர் லாங்குவேஜ் தான், தமிழே இல்ல. ஓகே. தமிழை விட இங்க அதர் லாங்குவேஜ் தான் அதிகமா இருப்பாங்க. ஃபைன். சோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நீங்க தமிழ்நாட்டிலே இருந்தாலும் நீங்க வெளியூர்ல போய் படிக்கிற ஃபீல் வேணும், வெளியூர்ல போய் ஐ மீன் நாட் ஓன்லி அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரில படிக்கிற ஃபீல் வேணும்னாலுமே விஐடில வெள்ளூர்ல கிடைக்கும் அப்படிங்கறத ரோகன் சொல்றாரு இல்லையா ரோகன்?
Okay, Rogan, coming back to the core availabilities and facilities of VIT Vellore. நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வரைக்கும் VIT வெல்லூர் கேம்பஸ்ல என்னென்ன லேப் ஃபெசிலிட்டிஸ், சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பிகாஸ் யூ ஆர் அ கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் இல்லையா? ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? லாட் ஆஃப் லேப்ஸ் இருக்கு, பட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு டைம் இருக்காது, அவ்வளவுதான். ஓகே, யூ வில் பி வெரி பிஸி. பிஸியா இருக்கும். ஓகே, பிஸினா என்ன பண்ணுவீங்க ரோகன் யூசுவலி? ஸ்டடீஸ் தான், வேற மத்தபடி இது லாட் ஆஃப் லேப்ஸ் இருக்கு, எல்லா லேப்பும் இருக்கும். ஓகே, டைம் நீங்க அமைச்சுக்கணும். ஓகே ஓகே. ஸோ நீங்க என்னென்ன மாதிரியான லேப்ஸ்லாம் சோ ஃபார் நீங்க வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க? ஸோ வாட்ஸ் யுவர் கோர் டொமைன்? நீங்க என்ன ஒரு டொமைன்ல ஸ்பெஷலைஸ்டா பிளேஸ்மெண்ட்ஸ் கெயின் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தேர்ட் இயர்லாம் வரும் ஸ்பெஷலைசேஷன், சோ அதுல ஏ தான் எய்ம் பண்ணிருக்கேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதுதான் இன்னைக்கு பீக்கா இருக்கோ? ஆமா, அதான் இப்போ பீக்கா இருக்கு. ஸோ இப்போ விஐடில வந்து ஹையஸ்ட் salary பேக்கேஜ் 1 crore கரெக்ட்டுங்களா? ஆமா. அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க, அவங்க என்ன டொமைன்ல பிளேஸ் ஆயிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவங்க சிஎஸ்சி கோர் தான், அது 1 crore பேக்கேஜ் சிஎஸ்சி கோர். ஓ, அதனால தான் நீங்களும் சிஎஸ்சி கோர் எடுத்திருக்கீங்க. ஒரு ரீசன் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ சிஎஸ்சி கோர் எடுத்தாலும் ஏஐல போகணுங்கிறது உங்களோட எய்ம். ஓகே ஃபைன். ஸோ ரீசன்ட் டைம்ஸ்ல விஐடில நீங்க பார்த்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆன விஷயங்கள் என்னென்ன? கொடுக்க அந்த எஃப்எஃப்சிஎஸ் கொடுக்குறாங்க, ஸோ அது இம்ப்ரெசிவா இருக்குது. பிகாஸ் நீங்க ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ண முடியுது, உங்க டைம் சூஸ் பண்ண முடியுது, கிளாஸ் டைமிங். மற்ற காலேஜ் விட இங்க கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்குது. ஓகே. ஸோ இது எப்படி, இந்த இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? எஃப்எஃப்சிஎஸ். எஃப்எஃப்சிஎஸ் ஃபுல் ஃபார்ம்? ஃபுல்லி ஃப்ளெக்சிபிலிட்டி கிரெடிட் சிஸ்டம். ஓகே, விஐடில ஃபுல்லி ஃப்ளெக்சிபிள் கிரெடிட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வேற எந்த காலேஜிலும் இல்லாத ஒரு ஃபெசிலிட்டியா எஃப்எஃப்சிஎஸ் அப்படிங்கிறது விஐடி வெல்லூர்ல இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட். இப்போ இந்த எஃப்எஃப்சிஎஸ்னா என்ன அப்படிங்கிறத விட்டு கேட்கலாம். ஸோ ஒரு நார்மல் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இந்த எஃப்எஃப்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ரோகன். எஃப்எஃப்சிஎஸ் நத்திங் பட் நீங்க வந்து உங்க டைமிங், உங்க கிளாஸ் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணக்கூடியது, உங்க கிளாஸ் டைமிங், அப்புறம் வந்து உங்க ஃபேக்கல்டி சூஸ் பண்றது எல்லாமே உங்க ஆப்ஷன் தான். நீங்க யாரும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபேக்கல்டிஸ் யார் கூட படிக்கணும் அப்படிங்கிறது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் ரூமுக்கு உங்களுக்கு தோணுற டைமுக்கு நீங்க போய்க்கலாம். போய்க்கலாம். ஓகே, ஸோ தட் யூ வில் ஹேவ் மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லையா? மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி. சூப்பர் சூப்பர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ஸ்கூல் வேற, காலேஜ் வேற. இந்த காலேஜ் வேறங்கிறது நம்ம நார்மலாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் விஐடியில் உண்மையாகவே காலேஜ் வேற மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற டைமில் காலேஜ் போய்க்கலாம், வேணுங்கிற சப்ஜெக்டை வேணுங்கிற டைமில் படிச்சுக்கலாம், என்ன ஃபேக்கல்ட்டி வேணுமோ அந்த ஃபேக்கல்ட்டி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் விஐடி வெல்லூர்ல இருக்கிறதா இவர் ஷேர் பண்ணுறாரு. ஸோ அடுத்த கொஸ்டின், ரோஹன், உங்களுக்கு இந்த விஐடி ட்ரிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணீங்க? அதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது? ஸோ அதை சொன்னீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஏதாவது செல்ஃப் ஸ்டடி ஏதாவது பண்ணீங்களா, இல்லை ஒன்லி கிராஷ் கோர்ஸ் மட்டும் தான் நீங்கள் சேர்ந்து படிச்சீங்களா? 12th படிக்கும் போதே விஐடி என்ட்ரன்ஸ் வந்து 12th போர்ஷன் தெரிய வந்துச்சு. ஸோ நான் அதுல மச் கான்சென்ட்ரேட் பண்ணல. ஸோ அது எக்ஸாம் முடியும் அதுக்கு ஏற்ற மாதிரி, இதுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப் ஏற்ற மாதிரி விஐடிக்குன்னு படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே, சிபிஎஸ்இ போர்ட்ஸை வந்து இந்த மினிமம் 60% மட்டும் ப்ரிப்பேர் ஆகிட்டு நீங்கள் அப்போ இருந்தே விஐடிக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமா, என்டையர்லி டிட்டர்மினேஷன், விஐடி தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க? ஆமா. ஓகே, 12th முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கோச்சிங் பத்தி தெரிய வந்துச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம தனியா செல்ஃப் ஸ்டடி பண்றதுக்கும் உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட் சொல்லி தரதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ உங்க ஜாயின் பண்ணி படிச்சேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கிளாஸ் வந்து உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதனால படிக்கிறேன். ஓகே, காட் இட். ஸோ இவர் என்ன சொல்ல வரான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலா நம்ம படிக்கிறதுக்கும் ஒரு கைடன்ஸோட படிக்கிறதுக்கும் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க, கரெக்டா? ஆமா, படிக்க வேண்டாம்னு தெரியாதுல்ல. ஓகே, ஸோ ஃபைன். இப்போ அடுத்ததா விஐடி பத்தி நம்ம ஒரு டிஸ்கஷன். அதாவது விஐடியில் வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் 2 years இங்க 2 years அங்கங்கிற மாதிரி வெப்சைட்ஸில் கொடுக்குறாங்களே, அது எப்படி, அது உண்மையாவே நடக்குதா? அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? ஸோ 2 வருஷம் இந்தியாவில் பிடெக் பண்ணிட்டு 2 வருஷம் அப்ராட்ல பிடெக் பண்ணணும்னா விஐடியில் என்ன ப்ரொசீஜர்? நீங்க 2 years பண்ணிட்டு 2 years அங்க பண்ணலாம். அந்த ஆப்ஷன் அப்படி உண்டு இங்க. அதுக்கு பேர் என்ன ரோகன்? அதுக்கு இப்ப 2 year ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஸோ இங்க செகண்ட் இயர் ஸ்டார்டிங்லேயே நீங்க போய் ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸ் சொல்லுவாங்க. ஸோ அங்க போய் நீங்க ப்ரைவேட் இன்ஃபார்ம் பண்ணணும், நான் போறேன். ஸோ அவங்க அதுக்கு எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. மீட் பண்ணீங்கன்னா 2 years முடியும் போது அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க எல்லாரும். ஓகே, நீங்க முடிஞ்சப்ப நீங்களே போய் ஷிஃப்ட் ஆயிக்கலாம். ஓகே, வாட் இஸ் த ஃபீ ஸ்ட்ரக்சர் ஃபார் திஸ்? இந்த மாதிரி நான் 2 வருஷம் இந்தியாவில், 2 வருஷம் விஐடியில் சேர்ந்து 2 வருஷம் இந்தியாவில் படிச்சுட்டேன் விஐடி வெல்லூர்ல, 2 வருஷம் நான் இப்போ ஃபாரின்ல படிக்கணும்னா அதுக்கு என்ன ஃபீஸ் டிஃபர் ஆகுமா, ஒரே ஃபீஸ் தானா? ஃபீஸ் டிஃபர் ஆகும், பட் எனக்கு எக்ஸாக்ட் ஃபீஸ் என்னன்னு தெரியல. ஃபீஸ் டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ அப்படி படிக்கும்போது பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அங்கேயே வாங்கிடுவாங்களா, இல்லை மறுபடியும் இங்கே தான் டிரைவ் வருமா? இல்ல, பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே தான் போகும்.
ஓகே. ஸோ அந்த எந்த யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணுமோ அந்த யூனிவர்சிட்டியில் பிளேஸ்மெண்ட் ஆகிக்கலாம். ஆமா. ஓகே. உங்களுக்கு ஏதாவது அந்த ஐடியா இருக்கு அந்த மாதிரி போறதுக்கு? இல்ல, ஐடியா இல்ல. இந்தியாவிலே பிளேஸ் ஆகிக்கலாம். இங்க வருவாங்க. ஓகே. 2 இயர்ஸ் அங்க படிச்சுட்டு 2 இயர்ஸ் இங்க படிக்க வருவாங்க. ஓகே ஃபைன். அப்படி பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கேம்பஸ் எப்படி இருக்கு, எப்படிலாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறீங்க? நிறையா பசங்க ரீல்ஸு நிறைய ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறாங்க. ஈவன் நீங்களே நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் போட்டிருக்கீங்க, நானும் பார்த்துருக்கேன். ஸோ ஹவுஸ் விஐடி கல்ச்சுரல்ஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட்? ஏன்னா எஜுகேஷன் ஆப்வியஸ்லி ஒரு பெரிய காலேஜாக இருந்துன்னா எஜுகேஷனுக்கு ஈக்குவலாக என்டர்டைன்மெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதை பற்றி ஷேர் பண்ணுங்க. கல்ச்சர்ஸ் இங்க பஞ்சமே இல்லைனா செமையா இருக்கும். ஓகே. 4 நாள் கல்ச்சர்ஸ் நடக்கும். திருவிழா மாதிரி நடக்கும் 4 டேஸும். நல்லா இருக்கும். அதுக்கு இங்க அது எந்த இதுவுமே இல்ல. ஓகே ஓகே. சூப்பரா இருக்கும். லைக் பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, சிங்கர்ஸ் வருவாங்க. என்ஜாய்மெண்ட் 4 டேஸ் ஃபுல்லா என்ஜாய்மெண்டா இருக்கும். ஓகே. மஜா தான், பயங்கர ஜாலி தான். ஸோ இந்த 4 நாள் மட்டும்தானா இல்ல அப்பப்போ ஏதாவது நடந்துகிட்டே இருக்குமா? டெய்லி ஈவெண்ட்ஸ் நடந்துட்டே தான் இருக்கும். நீங்க பார்க்க டைம் தான் போய் பார்க்கலாம். ஓகே. ஸோ இது எப்படின்னா டெய்லியும் திருவிழா நடந்துகிட்டே இருக்கும், ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் ஜாயின் பண்ணிக்கலாம், படிக்கிறேன்னா படிச்சுக்கலாம். ஓகே. எல்லா விஷயமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இல்லையா? எல்லா விஷயம் எக்ஸ்ப்ளோர். ஓகே. மொத்தம் காலேஜ்ல எவ்வளோ கேண்டீன் இருக்கு? நான் பார்த்து ஏதோ 40-50 கேண்டீன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? ஒவ்வொரு பிளாக் பகுதியிலும் நிறைய கேண்டீன் இருக்கும். ஓகே. பிளாக் உள்ளே 2-3 ஹோட்டல் இருக்கும். வெளியே ஒரு 4-5 ஹோட்டல் இருக்கும். ஓகே. உள்ளே விஐடி வெள்ளூருக்குள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்கு? ஹோட்டல் சொல்றீங்க, இந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கா? ஷாப்பிங் பண்றதுக்கு, பசங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்குறதுக்கு? எல்லாமே உள்ளே கிடைக்கும். வெளியே போகணும் அவசியமே இல்ல. பட் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் உள்ளே கிடைச்சிரும். ஓகே. சோ அதுவே ஒரு ஊர் மாதிரி தான் இல்லையா? ஊர் மாதிரி தான். எல்லாமே பேசிக் ஃபேஸ் தேவையானது, மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே உள்ளே கிடைக்கும். ஓகே. சலூன் வர உள்ள இருக்குது. சோ நீங்க வெளியே போக தேவையில்லை. என்ன இருக்கு? சலூன் வர உள்ள இருக்குது. ஓகே. உள்ளே சலூன் எல்லாமே இருக்கு. ஓகே. சோ வந்து Dress வாங்குறதுனால பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் இருக்கு. எல்லாமே உள்ளே இருக்கு. ஓகே. ஸோ டெக்ஸ்டைல் ஷாப்ஸு, சலூனு, அதுக்கப்புறம் ஃபுட் வேணும்னா ஆப்வியஸ்லி ஹோட்டல்ஸ் 3 to 4 ஹோட்டல் இருக்குங்கிறீங்க. இது இல்லாமல் கேண்டீன் வேறு இருக்கு இல்லையா? ஸோ எதுனாலுமே உள்ளே கிடைக்கும். உள்ளே கிடைக்கும். ஓகே. தோராயமா வெள்ளூர் கேம்பஸில் எவ்வளோ பேர் படிப்பாங்க? உனக்கு தெரிஞ்ச நம்பர் சொல்ல. தோராயமா சொல்லணும்னா அவருக்கு என் டிபார்ட்மெண்ட் 3000 படிக்கிறாங்க. சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். கோர் கம்ப்யூட்டரா இல்லை எல்லாமே இன்க்ளூட் பண்ணியா? கோர் கம்ப்யூட்டர் மட்டும். 3000 ஸ்டூடெண்ட்ஸ் இன் கோர் கம்ப்யூட்டர். ஓகே. அப்புறம் ஐடி ஒரு 2000 to 2500 படிப்பாங்க. ஏ ஒரு 2000 to 500 படிப்பாங்க. ஓகே. அப்ராக்ஸிமேட்டா பார்க்கும்போது 50000 எனக்கு தெரிஞ்சு 50000 பேர் விஐடி வெள்ளூர்ல படிக்கிறாங்க இல்லையா? எல்லா டிபார்ட்மெண்ட் சேர்க்கும்போது நினைக்கிறேன். ஓகே. ஆல்மோஸ்ட் நீங்க நினைக்கிறது ஒரு 4 வருஷத்துக்கு சேர்த்து பார்த்தா இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலுமே ஒரு 12 to 13 to 14,000 14000 பேர் படிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. ரோஹன், டிஸ்கிரைப் விஐடி வெள்ளூர் கேம்பஸ் இன் ஒன் வேர்ட். லிட்டரலா சொல்லணும்னா ஹெவன் தாங்க. ஹெவன். ஸோ வெள்ளூரை வந்து விஐடி வெள்ளூர் கேம்பஸ் ஒரு ஹெவன்னே சொல்லிட்டீங்க. எனிவேஸ் என்னது புரியல? சாகிறதுக்கு முன்னாடி ஹெவன் பார்க்கணும்னா வெள்ளூர் கேம்பஸ்ல நீங்க சேரலாம்னு சொல்றாங்க. ஓகே ஓகே சூப்பர். ஸோ ரோஹன், ஃபைனலி நம்ம வந்து நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பிளேஸ்மெண்ட், லேப்ஸை பற்றி பேசணும், கல்ச்சுரல்ஸை பற்றி பேசணும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பேசணும், ஃப்ளெக்சிபிள் லேர்னிங் ஃபெசிலிட்டி பற்றி பேசியிருந்தோம். ஃபைனலி இந்த ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ அண்ட் இன்டர்வியூ கூட சொல்லிக்கலாம். இந்த இன்டர்வியூட எண்டில் பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? ஏன் விஐடி வரணும்? விஐடி வரணும்னா என்ன டிட்டர்மினேஷனோட அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்? 3 லட்சம் பேர் எழுதுகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஆப்வியஸ்லி நீங்கள் பிலோ 3000 ரேங்க்குள்ள தான் இருப்பீங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? இப்படி படிங்க, இந்த மாதிரியான விஷயங்களை ஜாயின் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இல்லை எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் படிக்கணும், என்ன சொல்லுவீங்க? 12% படிக்காதீங்க. ஓகே. 12th கான்செப்ட் அதாவது ஜஸ்ட் ஒரு 60% மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே விஐடிக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி கண்டிப்பா நீங்க உள்ள வர முடியும். ஓகே ஓகே. ஸோ வந்து ரோஹன் என்ன சொல்றாருன்னா 12th போர்ட் மார்க்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்காமல் விஐடிக்கான சிலபஸை அந்த ஆப்ஜெக்டிவ் டைப்ஸில் படிக்க சொல்கிறீங்க, கரெக்டா? நீங்கள் அப்படி தான் படிச்சிருக்கீங்க? அப்படி தான் படித்தேன். ஓகே ஓகே ஃபைன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம கோச்சிங்கில் ஜாயின் பண்ணலான்னு பிளான் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஏன்னா நிறையா பேர் கேட்டாங்க, ஸோ வாட் இஸ் த சக்ஸஸ் ரேஷியோன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை மாதிரி நிறைய பசங்க நம்ம கோச்சிங்கில் ஜாயின் பண்ணி உங்கள் கூட படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கோச்சிங் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அதை பற்றின ஃபீட்பேக் ஓப்பனாக எப்படி சொல்லுவீங்க? இந்த இதில் படிச்சீங்கன்னா கண்டிப்பா சீட் ரேங்க் கிடைக்கும். ஸோ அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகே. 1 லட்சம் ரேங்க்குள்ள கண்டிப்பாக வந்துடலாம் இல்லையா? கண்டிப்பா. அதுக்கு கீழே வரலாம். 1 லட்சம் ரேங்க் கூட தேவையில்லை. அதுக்கு
50,000 கீழே நீங்க வந்துடலாம் கோச்சிங் படிக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே. ரோஹன், ஃபைனலி இந்த இன்டர்வியூ நம்ம இதோட முடிக்க போறோம். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் பிளேஸ்மெண்ட்ஸ். நல்லா பண்ணுங்க. இனிமேல் மென்மேலும் நிறையா பசங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணணும், நிறையா கைடன்ஸ் கொடுக்கணும். ஸோ தொடர்ந்து பசங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் இன் திஸ் இன்டர்வியூ. நீங்கள் உங்களோட எக்ஸாம் டைமு அண்ட் தென் உங்களோட பர்சனல் டைம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த டைமில் நம்ம கேட்டவங்களுக்காக விஐடிக்கு ஒரு ரிவ்யூவும் நம்மளோட கோச்சிங்கான ஒரு ஃபீட்பேக்கும் சேர்த்து இந்த ரெண்டையும் ஒரே வீடியோவில் நீங்கள் நமக்காக சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரோகன். நல்லா படிங்க. நீங்கள் 1 CR பிளேஸ்மெண்ட்ஸ் அடிச்சுட்டு 1 CR பிளேஸ்மெண்ட் எப்படி அடிச்சிங்க அப்படிங்கிற அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபர் எப்படி நீங்கள் கிராப் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கான இன்னொரு இன்டர்வியூ உங்களோட ஃபைனலில் நீங்கள் நமக்கு பர்சனலாக தரணும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட், டூ வெல், தேங்க்யூ. So anyways, students and parents, it's been a wonderful session with Rohan. So Rohan கூட நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். நம்மளோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங்கில் படித்தவரும் ஒருத்தர். ஸோ எனிவே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், விஐடி வெள்ளூர் கேம்பஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அங்கே படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம கொடுத்த ரிவ்யூ கட்டாயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் விஐடி வெள்ளூர் கேம்பஸ் எப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்ததாக டாப் மோஸ்ட் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஒவ்வொரு நாள் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இமீடியட்டாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒருவேளை நம்மளோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங்ல சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட ஓன் ஆப் டிபி கரியர் கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ல விஐடி ட்ரிபிள்இக்கான கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிற நம்ம கொடுக்குறோம். 200 hours ஆஃப் லைவ் கிளாஸஸ், என்டையர் லைவ் கிளாஸஸுமே நீங்க படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட்ல ஆப்பே ரெக்கார்ட் பண்ணிடும். ஸோ இதனால நீங்க மறுபடியும் அதை திருப்பி போட்டு படிச்சுக்க முடியும். 1 இயருக்கு இந்த ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆப்லேயே தான் இருக்கும். ஸோ இந்த லைவ் கிளாஸஸை எப்போவாது டவுட் அப்பப்போ நீங்க கேட்கணும்னாலும் கேட்டுக்க முடியும். சாட் சப்போர்ட்டும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். 5 ஃபுல் போர்ஷன் மார்க் டெஸ்ட்டோட, வீக்லி அசைன்மெண்ட்ஸோட, சாஃப்ட் காப்பி மெட்டீரியலோட இந்த கிராஷ் கோர்ஸை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே இதில் ஜாயின் பண்ண முடியும். மார்ச் 12th 2025 ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதே மாதிரி மார்ச் 26 இன்னொரு பேட்ச் ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட்லேருந்து கிளாஸஸ் மறுபடியும் எடுக்கப்படும். அந்த பேட்ச்க்கு வேணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மார்ச் 26 வரைக்கும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 11,999 அப்படிங்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டுமே. இந்த கோர்ஸோட ஒர்த் 20,000 ரூபா. ஆனால் இப்போ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 11,999 அப்படிங்கிற ஃபீஸ்க்கு உங்களால் சேர முடியும். ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் கூகுள் பே ஆர் ஃபோன்பேல இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணீங்கன்னா ஆப்க்கான லிங்க், ஆப்க்கான ஆக்சஸ் எல்லாமே கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் நம்மளோட ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதுலேயே நீங்கள் கோர்ஸை பை பண்ணி அதுலேயே நீங்கள் படிச்சுக்க முடியும். என்டையர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸை ஆப்பில் நம்ம கொடுத்துருவோம். ஸோ நம்மளோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி எல்லா டீலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லையும் இதுக்கான ப்ரொசீஜர் என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுறது சக்ஸஸ் ரேஷியோ எப்படி இருக்குது, இதில் படித்தா நமக்கு விஐடிக்குள்ள போக முடியுமான்னு. இதே டவுட்டோட தான் ரோகனும் 2 years முன்னாடி நம்மகிட்ட ஜாயின் பண்ணி படித்தார். இன்றைக்கி அவர் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர் டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருக்காரு. டாப் 3000 ரேங்க் இருந்தால் தான் அந்த சீட்டே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் ரேங்க் எடுத்து உள்ளே போனவர். ஸோ நீங்களும் இதே மாதிரியான டாப் மோஸ்ட் காலேஜஸ் எய்ம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அகைன் தேங்க்ஸ் ஃபார் ரோகன், பிடெக் செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் விஐடி வெள்ளூர் கேம்பஸ். வேறொரு வீடியோவில் வேறொரு இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. Thanks for watching. Have a good day and take care. Bye.